ஹை ஆல் அல்கீன்ஸில் இன்னைக்கு 3 இம்பார்ட்டன்ட் சப் டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா ஓஸ்னோலைசிஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் இந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது பார்க்கலாம். அண்ட் மார்கோனிகோஃப் ஆன்டி மார்கோனிகோஃப் அடிஷன் அக்ராஸ் டபுள் பாண்ட். ஸோ இந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் ஒரு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம டாபிக்ஸ் பார்த்துட்டு அதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஸோ வழக்கம் போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஒரு 10 கொஷின்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த டாப்பிக்கில் எந்த கொஷின் கேட்டாலும், எந்த மாதிரியான கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஓசோனலைசஸ் அப்படின்னா என்ன, ஓசோனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுவோம். பட் நமக்கு வர ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மிக்ஸ்டாக இருக்கும். மோஸ்ட்லி கார்பனல் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். ஓகே, அண்ட் இதுலேயே 2 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓசோன் வித் ஜிங்க் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து எதோட நின்றுடும்னா ஆல்டிஹைடு கீட்டோனோட ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? பட் நீங்கள் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைட் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா கீட்டோன்ஸு ஃபர்தராக வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. பட் ஆல்டிஹைட்ஸ் என்னவாகும், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜென்ரலாக ஏதோ ஒரு ஆல்கின் இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் ரீஏஜென்ட் சேஞ்ச் பண்ணுறது வழியாக கூட உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைட் ஆகும். சரிங்களா? இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்டிவ் ஓசோனலைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? கீழே இருக்கிறது இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஆக்சிடேட்டிவ் ஓசோனலைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ மிக்ஸ்டு ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் சிமெட்ரிக்கல் அல்கீனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிங்கிள் கார்பனல் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, சிமெட்ரிக்கல் அல்கீனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அக்ராஸ் த டபுள் பாண்ட் நீங்கள் 2 ஹாஃபாக ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்க முடியும். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஆட் பண்ணிங்க. அந்த ஓசோனலைசிஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன ஆக்சுவலாக ஆட் பண்ணுவோம், O3 தான். பட் என்ன ஷார்ட்கட் என்னன்னா, இங்கே ஒரு ஆக்சிஜன், இந்த சைடு ஒரு ஆக்சிஜன், இந்த டபுள் பாண்டை பிரிக்கும் போது. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சேம் கார்பனல் காம்பவுண்ட்ஸாக கிடைக்கும், பட் 2 மோல்ஸாக கிடைக்கும். ஓகே, அது சிமெட்ரிக்கல் அல்கீனில். ஓகே, ஸோ டெர்மினல் அல்கீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்மினல் அல்கீன் நீங்கள் எப்போ வந்து ஓசோனலைசிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்மாலிடேட் கிடச்சிரும். ஓகே, எப்போ ரிடக்டிவ் ஓசோனலைசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மாலிடேட் கிடச்சிரும். பட் ஆக்சிடேட்டிவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆல்டிஹைடு என்ன சொல்லியிருக்கேன், ஆல்டிஹைட்லாம் ரொம்ப ஆக்சிடேஷன் அந்த அந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? அண்ட் இந்த இந்த இங்கே வந்து ஃபார்மாலிடேட் ப்ளஸ் இன்னொரு ஆல்டிஹைட், இந்த ஆர் வந்து என்ன ஆல்கல் குரூப்பாக வேணா இருக்கலாம். கரெக்டா? ஸோ ஆல்டிஹைட் எல்லாமே கார்பாக்சிலிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் சிமெட்ரிக்கல் அல்கீன் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஆக்சிடேட்டிவாக இருந்தாலும் சரி, ரிடக்டிவாக இருந்தாலும் சரி, ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும். போத் சைட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு டைப் ஆஃப் கார்பனல் காம்பவுண்ட்ஸாக கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசோனலைசிஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, பாருங்க, ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸோ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் 2 கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ன்றது ஸ்பேஷியல், அதோட அந்த ஆட்டமோட இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, அதை சுற்றி குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னா அதோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் டிஃபர் ஆகும். ஸோ அப்படி டிஃபர் ஆகுறது வழியாக கிரியேட் ஆகுறது தான் வந்து ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். பட் கான்ஃபிகரேஷன் ஐசோமர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸில் பாண்டே ஒரு இடத்துல இருந்து க்ளீவ் ஆகிட்டு இன்னொரு இடத்துல வந்து அந்த பாண்டு ஃபார்ம் ஆகும், அந்த குரூப்பு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். ஸ்டீரியோ ஐசோமில் ஜஸ்ட் இந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கூட சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அதை வச்சு மட்டும் நம்மளால 2 விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன்று வந்து இஇசெட் கான்ஃபிகரேஷன் கொடுக்க முடியும், இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் எதுலேருந்து வருதுன்னா இஎன்இசெட் கான்ஃபிகரேஷன்லேருந்து தான் வருது. சரிங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இஎன்இசெட் கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கணும்னா இந்த டபுள் பாண்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் டபுள் பாண்ட் வச்சு தான் கேட்பாங்க. பட் உங்களுக்கு வந்து இந்த இஎன்இசெட்ன்றது இல்லாமல் உங்களுக்கு சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகே, பட் ஆக்சுவலாக ரெண்டுமே வேற வேற. இஎன்இசெட்டும் இந்த அசைன் பண்ணுறதும் சிஸ் ட்ரான்ஸும் வந்து வேற. பட் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் சொல்கிறேன்னா இது வந்து சிஸ்ஸாக இருக்குது, இது ட்ரான்ஸாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இஎன்இசெட் ஸ்பெசிஃபிக்காக எங்கே அப்ளை பண்ணுவோம்னா இந்த டபுள் பாண்டட் கேசஸில் தான் இஎன்இசெட் கான்ஃபிகரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
சரிங்களா? இது என்ன ஐசோமர்ஸ்? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்ல கண்டிப்பா டபுள் பாண்ட் இருக்கும். அண்ட் என்ன கண்டிஷன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கார்பன் இருக்கு இல்லையா? அதுல அட்டாச் இருக்க குரூப் ரெண்டுமே சேமா இருக்கு. அதே கார்பன்ல சேமா அட்டாச் இருக்கக்கூடாது. பட் பக்கத்து பக்கத்து கார்பன்ல அந்த குரூப் சேமா இருக்கலாம். ஓகே, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரே கார்பன்ல சேம் குரூப்ஸ் இருக்கக்கூடாது. பட் அட்ஜசன்ட் கார்பன்ஸ்ல என்ன இருக்கலாம்? அதே குரூப் அட்டாச் ஆயிருக்கலாம். ஸோ ஏ எங்க பாக்குறீங்களோ இங்கெல்லாம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் ஷோ ஆகாது. சரிங்களா? இதெல்லாம் வச்சு கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஏஏ இருக்கலாம். பட் எப்போ இருக்கலாம்? அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம்ஸ்ல அந்த அந்த குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்தாலும் அது ஏஏவா கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கப்புறம் அந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் நம்ம இ இருக்கா செட் இருக்கான்றத செக் பண்ணணும். ஓகே, எப்படி இந்த ப்ரியாரிட்டி நம்ம கொடுப்போம்? ஏக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஏ வந்து ஹையர் ப்ரியாரிட்டியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹையர் அட்டாமிக் நம்பர்ல இருக்கு. ஓகே, இந்த ஏ வந்து ஹையர் அட்டாமிக் நம்பர்ல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த CH3ன்னு எடுத்துப்போம். ஓகே, இதை சாரி இதை பிஆர்னு எடுத்துப்போம். இதை பிஆர்னு எடுத்துப்போம். இதை CH3ன்னு எடுத்துப்போம். ஸோ ப்ரியாரிட்டி எதுக்கு நீங்க கொடுப்பீங்க? பிஆருக்கு தான் கொடுப்பீங்க. கரெக்டா? ஸோ அதை நோக்கி ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. இங்கேயும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்க? ஏனா பிஆர், பினா CH3 இல்லையா? ஸோ இங்கேயும் வந்து ஏ மேலதான் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஆரோ பாருங்க சேம் டைரக்ஷன் நோக்கி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Z. சப்போஸ் இப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இ. ஸோ இப்படிதான் அசைன் பண்ணணும். இங்கே பிஆர் நான் எதை வச்சு நான் டிசைட் பண்ணேன்? அதுக்கு தான் ஹையர் ப்ரியாரிட்டி அப்படின்றது அட்டாமிக் நம்பர். ஸோ புரோமின் வந்துட்டு ஹையர் அட்டாமிக் நம்பர் ஆட்டம் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஹையர் ப்ரியாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்கேன் புரோமின்க்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த இது கொடுத்துருக்கேன். ஹையர் ப்ரியாரிட்டி குரூப்ஸ் வந்து சேம் சைட்ல இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி சேம் சைட்ல இருக்கு. ஓகே, ஆரோ சேம் சைட்ல இருக்கு அப்படின்னா Z. அந்த ஆரோ நீங்க ஆப்போசிட் சைட்ல போட்டீங்கன்னா இ. அவ்வளவுதான். ஸோ ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு கேட்கல. பட் இருந்தாலும் இங்கே நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ப்ரியாரிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தான். ஒரே ஆட்டம் இருந்தது, அது பக்கத்துல இருக்க ஆட்டம் அது நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? பட் ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரேஸ் எடுப்பீங்கன்னா 1 2 3ன்னு இருந்துச்சு. அது கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா 6, ஆன்டி கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துப்பீங்க. பட் இங்க வந்து என்ன கண்டிஷன்? லோவஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து பிஹைண்டா இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம கொஸ்டின் எதுவும் நீட்க்கு கேட்கறது இல்லை. இப்போ நமக்கு வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸோட முடிச்சிடுறாங்க. ஃபியூச்சர்ல கேட்டாங்கன்னா இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ மார்கோனிகாஃப் ஆன்டி மார்கோனிகாஃப் அடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே எங்கே நடக்கும்னா டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்ல இந்த அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா? மார்கோனிகாஃப் அடிஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு HBRல வந்து HX இருக்குன்னு எடுத்துப்போம். சரிங்களா? இந்த HX இருக்கு இல்லையா? இந்த HX வந்து எப்படி ஆட் ஆகும்னா, உங்களுக்கு எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் ஹைட்ரஜன் போகும். சரிங்களா? இது நார்மலா வந்து மார்கோனிகாஃப் அடிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் எங்க இப்போ 2 கார்பன் இருக்கு அப்படின்னா, இந்த கார்பன்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து H2ன்னு முடியுது. ஓகே, இங்க வந்து Hன்னு இருக்குன்னா, இப்ப HXோட H பார்ட் எங்க போகும்? H பிளஸ் X மைனஸ் இல்லையா? ஸோ எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்கதான் இந்த H போகும். எங்க வந்து ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும் அந்த எக்ஸ் பார்ட் அங்க போய் அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த CH Xன்னு இருக்கும், சிங்கிள் பாண்ட் CH2, இந்த ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கும் இல்லையா? CH3 போட்டாலும் ஓகே தான், இது இப்படி போட்டாலும் ஓகே தான். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன இருக்கு? ஹைட்ரஜன் வந்து எங்க அதிகமா ஹைட்ரஜன் இருக்கோ அங்க போய் ரிச் கெட் ரிச்சர், இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன் வந்துட்டு எங்க ஹைட்ரஜன் இருக்கோ அங்கதான் போகும். ஸோ எக்ஸ் வந்து எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்கதான் போகும். பட் இதே ரிவர்ஸா நடந்துச்சு அப்படின்னா எப்படி ரிவர்ஸா? ஸோ இங்க CH2 இருந்துட்டு இங்க வந்து CH2X இருந்துச்சுன்னா இது வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ப்ராடக்ட். அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு இல்லையா? ஸோ இது எப்போ நடக்கும்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்கனாலே நீங்க வந்து இல்லைன்னா பெராக்சைடு அப்படின்ற வேர்டு கொடுத்துட்டாலே நீங்க என்ன பண்ணணும்? இப்படிதான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் தான் அப்ளை பண்ணணும். ஓகே, அதுதான் இங்க வேர்டிங்ல கொடுத்துருக்கேன். தீஸ் ரூல்ஸ் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை ஹவு ரியேஜென்ட் ஆட் அக்ராஸ் அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். அதே மாதிரி ஹைட்ரஜன் டு த கார்பன் தட் இஸ் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அதுதான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஸோ ஹைட்ரஜன் எங்க ஆட் பண்ணணும்? டு த கார்பன் தட் இஸ் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதே மாதிரி ஹாலஜன் கோஸ் டு த கார்பன் ஹேவிங் ஃபியூவர் ஹைட்ரஜன்ஸ். ஸோ இதுதான் மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஸோ ரிவர்ஸ் எப்போ நடக்கணும்? இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைட்ஸ். சரிங்களா? ஸோ அண்ட் பெராக்சைட்ஸ் பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா HBr. உங்களுக்கு நிறைய இருக்கு இல்லையா? அந்த HI இருக்கு, HBr இருக்கு, HCl இருக்கு. ஸோ HBr வித் ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்தாலே நீங்க வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதான் ட்ரிக். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
which one of the following compounds can exist as cis trans isomers? ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு அங்க சொல்லாததை இங்க நான் சொல்லியிருக்கேன். அங்க வந்து இஇசெட் மட்டும் பார்த்தோம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? பட் இங்க வந்து சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 1,1 டைமெத்தில் சைக்ளோப்ரோபேன். ஆல்ரெடி நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், இங்கே பாருங்க. ஸோ இது வந்துட்டு 1,1 டைமெத்தில் சைக்ளோப்ரோபேன். சைக்ளோப்ரோபேன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் இதுவாக இருந்துச்சுன்னா அதில் 2 CH3 குரூப் இருக்கணும். அதனால தான் 1,1 கொடுத்துருக்காங்க. டைமெத்தில் 2 மெத்தில் குரூப். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் போட முடியுமா? போட முடியாது, பாசிபிள் கிடையாது. சி பாருங்களேன், சி பார்த்தீங்கன்னா 1 பென்டீன். நான் உங்களுக்கு கண்டிஷன் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்களேன் ஹெச்னு இருக்கு கரெக்டா. இதை நீங்க வந்து இந்த பார்ட்டை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். இங்க டபுள் பாண்ட் இருக்கு, இந்த கார்பன் இருக்கு, இந்த கார்பன் 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப ஏஏ டைப் தானே. ஸோ ஏஏ அதே கார்பன் அட்டாச் ஆச்சுன்னா அது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்ன பண்ணாது, ஷோ பண்ணாது இல்லையா? அப்ப ஆப்ஷன் சியும் வராது. ஆப்ஷன் டி பாருங்க, ஆப்ஷன் டில 2 மெத்தில் ஹெக்ஸ். ஃபர்ஸ்ட் 6 கார்பன் போட்டுக்கோங்க, செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் போட்டுக்கோங்க, அண்ட் செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் அட்டாச் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பார்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலையும் பாருங்க CH3 இருக்கு. ஸோ இதை நீங்க கரெக்டா காம்பவுண்ட் எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் இதை கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே ஏஏ டைப் இல்லையா? ஒரே கார்பன்ல ரெண்டு சேம் குரூப் இருக்கு. ஸோ அப்போ இதுவும் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர், சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸும் ஷோ பண்ணாது. அப்போ ஆப்ஷன் பி தான். எப்படி ஆப்ஷன் பியில் சிஸ் டிரான்ஸ் பாசிபிள்னா பாருங்க, இதை வந்துட்டு ஆக்சுவலாக இதுக்கு வந்து சேர் ஃபார்ம்லாம் வந்துட்டு இப்படி வரையணும் சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டாம். பட் இந்த மாதிரி பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜசன்ட் கார்பனில் இதான் ட்ரிக் என்னன்னா, நீங்கள் வந்து சைக்ளோஹெக்சேன் ரிங் வரைஞ்சிக்கோங்க. அட்ஜசன்ட் கார்பன், இந்த கார்பன் இது கார்பன் 1, இது கார்பன் 2. ஸோ பக்கத்து கார்பனில் இந்த மாதிரி CH3 குரூப்ஸ் வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி வெட்ஜில் போட்டுக்கலாம், இன்னொன்று வந்து டாட்டட் லைனில் போட்டுக்கலாம் கரெக்டா. இது வந்து டிரான்ஸ்ன்னு சொல்லுவோம். சிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ரெண்டுமே வெட்ஜில் போடலாம், இல்லைன்னா ரெண்டுமே டாட்டட்ல போடலாம் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து சிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து சிஸ். இந்த மாதிரி ஒன்று வெட்ஜ்னு ஒன்று வந்து டாட்டட்ல இருந்துச்சுன்னா இது டிரான்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேசஸும் வந்துட்டு கொஷனில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு இப்படியும் ஒரு இது இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் அந்த மாதிரி போட்டு. ஏன்னா நீங்க வந்து ஆஃபானா பார்க்குறது அந்த டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்ல தான் பார்ப்பீங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் பாசிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு உங்களுக்கு கொஷனாக கொடுத்துருக்காங்க. சரி, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். Which among the following compounds will show geometrical isomerism? ஓகே, இங்கே வந்து பென்ட் 1ஈன். இன்னொரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து HH இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு சேம் கார்பன்ல 2 ஹைட்ரஜன் தான் அட்டாச் ஆயிருக்க குரூப்ஸ் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா என்ன நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க, அந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் போகாதுன்னு கன்சிடர் பண்ணுவீங்க கரெக்டா. ஸோ அதே மாதிரி இந்த இது யூஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் 1ஈன் வருதோ நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா இது வராதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகே, நீங்க செக் பண்ண வேண்டியது 2 காம்பவுண்ட் தான், இந்த காம்பவுண்ட் பி அண்ட் காம்பவுண்ட் டி. ஸோ காம்பவுண்ட் பி பாருங்க, காம்பவுண்ட் பி வந்து 2,3 டைமெத்தில் பியூட் 2ஈன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் பாருங்க 2 குரூப் வந்து அந்த 2 குரூப் சேம் குரூப், அந்த கார்பன் அட்டாச் இருக்க குரூப். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்க 3மே ஃபில்டர் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்ண மூடி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் பாருங்க 3, 4 which among the following compound will show geometrical isomerism? 3,4 dimethyl hex3ene அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்க குரூப்பும் CH2 CH3 பட் சேமா இருக்கா மாதிரி தானே இருக்கு. 3,4 dimethyl hex3ene will show geometrical isomerism. சாரி யா கரெக்ட். ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு ஒரே கார்பன்ல. ஸோ ஒரே கார்பன்ல 2 குரூப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது எப்படி நீங்க எழுதலாம்னா, ஓகே நான் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ எப்படி எழுதலாம்னா CH3 ஆப்போசிட்ல போட்டுட்டு இல்லையா, எத்தில் குரூப் இருக்கு, எத்தில் நான் இங்கே போடுறேன், எத்தில் இங்கேயும் வந்து எத்தில் இல்லையா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுப்பீங்க, இங்கே மேலே கொடுப்பீங்க. ஸோ இது என்ன ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம்ல என்ன கான்ஃபிகரேஷன் ஃபாலோ பண்ணும், இது வந்து ஆப்போசிட்ல இருக்கு இ ஃபாலோ பண்ணும். ஸோ இதே சேம் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா CH3
சேம் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் Z யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ EZ கான்ஃபிகரேஷன் இப்படி தான் அசைன் பண்ணணும். ஓகே, கண்டிஷன் என்ன? இந்த மாதிரி இருக்கலாம் பாருங்க, இதுல இது இது பட் அட்ஜசன்ட் கார்பன்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கலாம். பட் எப்படி இருக்கக்கூடாது? சேம் கார்பன்ல இருக்கக்கூடாது. ஓகே, ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். காம்பவுண்ட் எக்ஸ் ஆன் ரியாக்ஷன் வித் O3 ஃபாலோட் பை ஜிங்க் வாட்டர் கிவ்ஸ் ஃபார்மால்டிஹைட் அண்ட் 2-methyl propanol as products. The compound X is, ஸோ இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதை வந்து ஓசோனோலைசிஸ்ல வந்துட்டு, இது என்ன ஓசோனோலைசிஸ்? ஜிங்க் வாட்டர் இருந்தாலே, மெட்டல் இருந்தாலே ரிடக்ஷன் தான். ஓகே, ஸோ ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ். ஸோ இது என்ன கொடுக்க போகுதுன்னா ஃபார்மால்டிஹைட் கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு நான் ஃபார்மால்டிஹைட்னா நான் எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன் ஃபார்மால்டிஹைட்னு சொல்லிட்டு, டெர்மினல் அல்கீன்ல. ஸோ டெர்மினல் அல்கீன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா சி அண்ட் டி வந்து விட்டுறலாம். பாருங்க, செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ ஏ அண்ட் பியில் தான் ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ காம்பவுண்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? 3-methyl butene. ஓகே, அதான் எழுதியிருக்கேன். அண்ட் பி பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு டபுள் பாண்ட் போடுறோம். செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் அட்டாச் பண்ணுறோம். இல்லைங்க, CH2, CH2, CH3. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ஃபார்மால்டிஹைட் கிடைக்கணும். அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2-methyl propanol கிடைக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இது பண்ண போறீங்க, ஓசோனோலைசிஸ் பண்ண போறீங்க. இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ பட் இங்கே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இது ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பாண்ட் தான் பிரேக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ C டபுள் பாண்ட் O CH3 கிடைக்கும். கரெக்டாக இங்கே ஒரு கீட்டோன் கிடைக்கும். பட் உங்களுக்கு இதை ஹைட்ரோலிசிஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இவங்க சொல்கிற மாதிரி 2-methyl propanol கிடைக்கும். ஏன்னா இது டெர்மினல் சைடில், டெர்மினலில் இருக்க கார்பனில் தான் இங்கே ஆட் ஆகுது. ஓகே, ப்ரொப்பனல் கிடைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கார்பன், அதாவது இதை வந்து டெர்மினல் நம்ம எடுத்துப்போம். பட் இந்த கார்பனில் தான் என்ன ஆகுது? டபுள் பாண்ட் ஆட் ஆகுது. அப்போ இது கீட்டோனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். An alkene on ozonolysis gives methanol as one of the product. Its structure is. ஸோ மெத்தனல் அப்படின்னா என்னன்னு தெரியும். மீத்தேன்னா உங்களுக்கு ஒரு கார்பன் கண்டெய்னிங்கை தான் நம்ம மீத்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்ட்டை. பட் வந்துட்டு இங்கே மெத்தனல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தனல் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட், வேற ஒன்றும் கிடையாது. மெத்தனல்னா ஃபார்மால்டிஹைட் தான். ஓகே, ஏஎல்ல முடியுது பாருங்க. ஸோ இதுக்கு காமன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட். ஸோ எங்கே வந்து நீங்கள் ஓசோனோலிசிஸ் பண்ணால் உங்களுக்கு மெத்தனல் கிடைக்கும் அப்படின்னு, உங்களுக்கு டெர்மினல் ஆல்கின், அதாவது உங்களுக்கு டெர்மினலாக இருக்க அந்த கார்பனில் அட்டாச்சாக இருக்கும்போது, இந்த டபுள் பாண்ட் அட்டாச்சாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஓசோனோலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேர் இங்கே ஐயூபேக் நேம் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த ஃபார்மால்டிஹைட் தான் இந்த மெத்தனல்ன்றது தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஓசோனோலிசிஸ் பண்ணினா இது என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும், மெத்தனால் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ஃபார்மால்டிஹைட் வராது. ஓகே, இதையும் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ஃபார்மால்டிஹைட் வராது. இங்கே என்ன கிடைக்கும்? எத்தனால்டிஹைட் கிடைக்கும். கரெக்டாக எத்தனால்டிஹைட் கிடைக்கும், எத்தனல் கிடைக்கும், எத்தனல். ஓகே, right. So அடுத்த question. An alkene A on reaction with O3 and zinc water gives propanol and ethanol in equimolar mixture. Addition of HCl to give to alkenes, A gives B as a major product. The structure of the product B is. ஸோ ஏதோ ஒரு ஆல்கீன் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதுதான் நமக்கு தெரியாது. அதை வந்து ஓசோனோலிசிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரொப்பனோன் கிடைக்குது இல்லையா? ப்ரொப்பனோன்னா இதுதான் ப்ரொப்பனோன். ஓகே, ப்ரொப்பனோன் கிடைக்குது அண்ட் எத்தனால் கிடைக்குது. இது எத்தனால் ரெண்டுமே ஈக்விமோலார் மிக்சர்ல கிடைக்குது. அடிஷன் ஆஃப் HCl டு ஆல்கீன்ஸ். ஸோ என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இருந்திருக்கணும்? கிவ்ஸ் ஏ. Okay, addition of HCl to alkenes A. Okay, alkene தான் அந்த A gives B as a major product. Okay, ஸோ நீங்கள் அல்கின் இது ரெண்டுத்தையுமே சேர்க்க போறீங்க. கரெக்டாக இது ரெண்டுமே வந்து ஓசோனோலிசிஸ்ல ஸ்பிளிட்டான ஒரு ஒரு ப்ராடக்ட் தான் இல்லையா? இது A, இது B. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கார்பனல் காம்பவுண்ட் தான். இப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா எப்படி நீங்கள் சேர்ப்பீங்க? இங்கே இப்போ இந்த
நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு கீட்டோன் கொடுத்தனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு டபுள் பாண்டை கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து அசிட்டோன் இல்லையா? ஸோ அசிட்டோன்ல டபுள் பாண்ட் ஓன் இருக்கு. இங்க கார்பன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கார்பன் தான் இந்த கார்பன். ஓகே, அப்படியே அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ என்ன ஆகும், வித்தவுட் ஆக்சிஜன் அட்டாச் பண்ணிடுங்க. சிஹெச் வந்துடும். ஓகே, சிஹெச் அதுதான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். சிஹெச் அப்புறம் இந்த CH3 அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, இதான் இப்போ அல்கீன். இந்த அல்கீன்ல என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஃபர்தரா உங்களுக்கு வந்துட்டு HCl ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ HCl ஆட் பண்றீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இங்கே வேற ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருவாங்க, பெராக்சைட் கொடுக்கல. ஸோ அப்போ HCl எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஹைட்ரஜன் எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, நிறைய ஹைட்ரஜன் இருக்க இடத்துல இந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 2 கார்பன்லையும் எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு, இங்கே தான் அதிகமா இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த கார்பன்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து இன்னொரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவீங்க. இந்த கார்பன்ல கரெக்டா இந்த கார்பன்ல இந்த Cl போகும். ஸோ அதுதான் இந்த CH3 CH3 இந்த CH3 இந்த CH3 தான் இங்க அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா? கார்பன் இதுல வந்துட்டு Cl ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த கார்பன்ல தான் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவீங்க, CH2 CH3. ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த டைப் ஆஃப் ஒரு அரேஞ்ச்மெண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. 2 CH3 இருக்கணும், ஒரு அதே கார்பன்ல Cl அட்டாச் ஆயிருக்கு, அப்புறம் CH2 CH3. ஸோ வேற ஏதாவது மேட்ச் ஆகுதா? இல்ல. ஸோ வேற எதுவும் மேட்ச் ஆகல. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, which of the following compounds will exhibit cis trans isomerism? ஏ பார்த்தீங்கன்னா பியூட்டனால், இது வந்து ஆல்கஹால். சரிங்களா? ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா 2 பியூட்டைன் ட்ரிபிள் பாண்டட். சி பார்த்தீங்கன்னா 2 பியூட்டனால்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டி பார்த்தீங்கன்னா 2 பியூட்டின் டபுள் பாண்டட். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு கொடுத்துருக்காங்க, இதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதனால என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்ல வந்துடும். கரெக்டாக ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்ல வந்து நிறைய டைப் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனல் பொசிஷனல் அந்த மாதிரி. பட் இங்க ட்ரிபிள் பாண்டட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சிஸ்டான்ஸ் ஐசோமரிசம் சொல்ல முடியாது. பட் 2 பியூட்டின் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டட் காம்பவுண்ட். ஸோ இதில் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிள், சிஸ்டான்ஸ் ஐசோமரிசம் தான் அது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, 7th question. Which of the compound with molecular formula C5H10 yields acetone on ozonolysis அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நேம்ல கொடுத்துருக்காங்க. நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இதாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எதில் வந்துட்டு அசிட்டோன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பியூட்டின், 1 பியூட்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் டபுள் பாண்ட் போட்டுக்கலாம், அண்ட் தேர்ட் பிளேஸில் மெத்தில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே CH வந்துடும், இந்த இடத்துல CH3, இங்கே CH. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஓசோனோலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெர்மினல் கார்பனில் தான் அந்த ஆக்சிஜன் ஆட் ஆகும். கரெக்டாக இங்கே சொல்கிற மாதிரி அசிட்டோன் வரக்கூடாது, வராது. சாரி, அசிட்டோன் தான் வரணும் நமக்கு, இதில் வராது. ஸோ இதுதான் அசிட்டோன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாசிபிள் கிடையாது. சைக்ளோபென்டேன்லாம் வந்து டபுள் பாண்டே இல்லை, நீங்கள் ஓசோனோலிசிஸ் பண்ண முடியாது இல்லையா? பென்டேன் ஏன்னு முடியுது பாருங்க, அப்போ சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட் அது. சி பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் 1 பியூட்டின். ஸோ இப்படி போடுவீங்க, செகண்ட் பிளேஸ்ல மெத்தில் குரூப் CH2. இது வந்துட்டு ஓகே, இங்கே வராது, ஹைட்ரஜன் வராது, CH3. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து ஓசோனோலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீட்டோன் கிடைக்கும். பட் ஆனால் அது அசிட்டோன் கிடையாது இல்லையா? என்ன கிடைக்கும் இங்கே, CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3. ஓகே, இது வந்து பியூட்டனோன், அசிட்டோன் கிடையாது. ஓகே, அசிட்டோன்னா 3 கார்பன் தான் இருக்கணும், கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும், இதுதான் அசிட்டோன். ஸோ அப்போ வந்துட்டு சியும் வராது. ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆப்ஷன் பியில் உங்களுக்கு அசிட்டோன் கிடைக்கும் இல்லையா? இங்கே வந்து O ஆட் பண்ணுவீங்க, இங்கே O ஆட் பண்ணுவீங்க. இது வந்து அசிட்டோன், இது வந்து அசிட்டால்டிஹைட். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் டிஃபர் இன். ஸோ எதில் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வந்து டிஃபர் ஆகணும்? பொசிஷன் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரலில் வந்துடும். பொசிஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அதுவும் கிடையாது. அண்ட் லென்த் ஆஃப் கார்பன் செயின் சொல்லியிருக்காங்க, ஸோ அதுவும் கிடையாது இல்லையா? ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் டைரெக்டாக வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா. அடுத்து 2 பியூட்டின் ஷோஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் டியூ டு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்லேயே நான் வந்து போட்டிருப்பேன். ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், ஃப்ரீ ரொட்டேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் எப்போ வரும் அப்படின்னா டபுள் பாண்டட்ல இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் வரும்.
சரிங்களா? சிங்கிள் பாண்டட் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா அது வந்து ரொட்டேட் ஆகும். அது ரோட்டோமர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ ரோட்டோமர்ஸ் வந்து இந்த கான்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம டிஃபரெண்ட் கான்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ரோட்டோமர்ஸ்ல வரும். ரோட்டோமர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, எங்க அப்பியர் ஆகும்? வெறுமனே சிங்கிள் பாண்ட்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு காம்பவுண்ட்ல தான் இந்த ரோட்டோமர்ஸ் பாசிபிள் இல்லையா? ஸோ ஃப்ரீ ரொட்டேஷன் போத் சிங்கிள் பாண்ட் வராது இல்லையா? கைரல் கார்பன் சொல்லியிருக்காங்க. கைரல் கார்பன்னா ஒரு ஆட்டம சுத்தி 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். ஸோ ஹெச், சிஎல், இங்க வந்துட்டு பிஆர்னு எடுத்துப்போம். இதை வந்துட்டு ஐன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா கைரல் கார்பன். ஓகே, ஸோ இது வந்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் நீங்கள் அசைன் பண்ணணும், இதுக்கு அசைன் பண்ணலாம். ஓகே, பட் இங்கே கைரல் கார்பனுக்கும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இது வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்டீரியோவில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட் வந்துடும் இல்லையா? அந்த இசெட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணும்போது. ஸோ இந்த ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு இந்த கைரல் கார்பனுக்கு நம்ம அசைன் பண்ணுவோம் ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னாலே உங்களுக்கு டபுள் பாண்டட் தான் ஞாபகம் வரும். சிங்கிள் பாண்டட்ல வரதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ எங்க பார்த்தோம்? நமக்கு அந்த சைக்ளோஹெக்சேன் வர பாட்டில் நம்ம பார்த்தோம். இது எப்படி வரும்? நமக்கு ரெண்டுமே சேமா இல்லை, சேம் டைப் ஆஃப் பாண்ட்ல வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்துட்டு நம்ம சிஸ்ன்னு பார்த்தோம். இதே ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அங்க சிஸ் டிரான்ஸ் வந்து பாசிபிள். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் டபுள் பாண்ட்ல தான் வந்துட்டு பாசிபிள். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் தான் அதுக்கு ரீசன். சரிங்களா? இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, ஃப்ரீ ரொட்டேஷன் ரோட்டோமர்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ஜீரோ டைபோல் மொமெண்ட்? ஸோ எங்க ஜீரோ டைபோல் மொமெண்ட் வரும் அப்படின்னா டிரான்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல எல்லாத்துக்குமே. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ் ஐசோமர்ஸ்ல மட்டும்தான் ஜீரோ டைபோல் மொமெண்ட். ஜீரோ டைபோல் மொமெண்ட். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. டிரான்ஸ் எங்க பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, பட் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 2 பியூட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் 2 பியூட்டின். ஸோ இதை நீங்க எப்படி எழுதலாம்னா, இது என்ன ஃபார்ம்? சிஸ் ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்மை நீங்க எழுதலாம்ல, என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டா போட்டுக்கோங்க. CH3 இந்த சைடு ஹெச், இங்கே ஒரு ஹெச். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இந்த ரெண்டு ஸ்பீஷீஸோட கம்பேர் பண்ணும்போது CH3க்கு அதிகம். ஓகே, அதே மாதிரி CH3க்கு அதிகம். எப்படி இருக்குன்னா எக்ஸாக்டாக எப்படி இருக்கு? ஆப்போசிட்டாக இருக்கு. கரெக்டா? ஸோ எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கா? இது இருக்கும்போது இவங்களோட டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ மியூன்றதான் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். ஸோ எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இது வந்து பிளேன்ல இருக்கு. ஓகே, இதுதான் நீங்க பாக்குற இந்த ஷீட் தான் வந்துட்டு பிளேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அதாவது இந்த பாயிண்ட்ல CH3, இந்த பாயிண்ட்ல CH3 இருக்கும். இந்த கார்னர்ல ஹெச், இந்த கார்னர்ல ஹெச் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்கிறதுனால என்ன டைபோல் மூமெண்ட் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அந்த சார்ஜோட குவான்டிட்டி ரெண்டுமே வந்துட்டு சேம் தான், குவான்டிட்டி சேம், பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தா என்ன ஆகும்? 0 ஆயிரும். ஸோ அதான். ஸோ டைபோல் மூமெண்ட் இங்க 0 ஆயிரும். எப்ப டிரான்ஸ்ல டைபோல் மூமெண்ட் 0 ஆயிரும். ஓகே, ஆனா சேம் குரூப்பா இருக்கணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ல வந்து இங்க மேல எத்தில் இருக்கலாம், கீழே இங்க மீத்தைல் இருக்கலாம், பட் எத்தில் இருந்தா கேன்சல் ஆகும், மித்தைல் இருந்தா கேன்சல் ஆகும், டைபோல் மூமெண்ட் 0 ஆகும். ஸோ அதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 0 டைபோல் மூமெண்ட். அடுத்த கொஸ்டின், த லாஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் எக்ஸிபிட் சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க, வராது. அண்ட் டி பாருங்க, ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, நோ. அண்ட் சி பாருங்க, டபுள் பாண்டட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டபுள் பாண்டட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமரிசம், அது இதுல வரணும், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம்ல வரும் ரைட்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த நோட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, ரிவைஸ் பண்ணுங்க. என்ன படிச்சிருந்தாலும் சரி ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? அந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோஸ் பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸுமே வந்து நீட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல சால்வ் பண்ணிட்டு தான் இருப்போம், எதுவுமே விடுறதில்ல. ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு கரெக்டாக இந்த 1 மந்த்தை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, கொஷின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல நீங்க அந்த சீக்கிரமா சால்வ் பண்ண முடியும் அண்ட் சேவ் பண்ண முடியும் உங்களோட டைமை. ஓகே, தேங்க்யூ.